நாடு முழுவதும் பூதாகரமாக வெடிக்கும் வாக்காளர் தீவிர திருத்தம். நாடாளுமன்ற மக்களவையை கலைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி அபிஷேக் பானர்ஜி வலியுறுத்தல். வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம். நாட்டு மக்களின் வாக்குகள் திருடப்படுவதாக குற்றம் சாட்டி எம்பிக்கள் கோஷம். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக போலி பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. தூய்மை பணியாளர்கள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை தரவில்லை என முதல்வர் கூறினால் இப்போதை கூடாரத்தை கழித்துவிட்டு செல்கிறோம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதே தங்களின் கோரிக்கை என தூய்மை பணியாளர்கள் போராட்டக் குழு தலைவர் பேட்டி. தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை, இவங்களை பணி நிரந்தரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமா தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்லுங்க. நாங்க யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போறோம்? நான் அப்படி வாக்குறுதியே கொடுக்கல. எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி இது எதுவுமே இல்ல அப்படி சொல்லுங்க. நாங்க எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களா வெளியே போறோம். சுமூகமான பேச்சுவார்த்தை மூலம் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரப்படும். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் கே என் நேரு பேட்டி. முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம். சென்னை தண்டையார்பேட்டையில் மாற்றுத்திறனாளியின் வீட்டிற்கு சென்று தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழகத்தில் தடுப்பணைகள் கட்டியது தொடர்பாக நீண்ட அறிக்கை வெளியிட்டுள்ளது. தடுப்பணைகளை எடப்பாடி பழனிசாமி பார்க்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி. கிறிஸ்தவ மக்கள் வழிபடும் கல்லூரி திருநாளன்று ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வேறொரு தேதிக்கு மாற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக வரலாறு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகளின் வரலாறு எப்படி தெரியும்? கம்யூனிஸ்டுகள் குறித்து தொடர்ந்து விமர்சித்து வரும் இபிஎஸ்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் பதிலடி. தமிழக வெற்றிக் கழகம் மாற்று சக்தி அல்ல, முதன்மை சக்தி. மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என விஜய் அழைப்பு. டெல்லியில் வீட்டிலிருந்து பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் விவகாரம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவு. டெல்லியில் தெருநாய்களை அகற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு அறிவியல் சார்ந்த கொள்கைகளுக்கு ஏற்பட்ட பின்னடைவு. காப்பகங்கள், கருத்தடை, தடுப்பூசி மூலம் பொது பாதுகாப்பையும் விலங்குகள் நடையும் ஒரு சேர உறுதி செய்ய முடியும் என ராகுல் காந்தி கருத்து. ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரிய வழக்கு. டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவர் சேர்க்கை இல்லை என கூறி 207 அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்துவதா? திமுக அரசுக்கு மூடு விழா நடத்த மக்கள் தயாராகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி கருத்து. சென்னை அடுத்த குன்றத்தூரில் 2 குழந்தைகளை கொன்ற அபிராமிக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்த விவகாரம். தீர்ப்பை எதிர்த்து கொடூர தாய் அபிராமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. மதம் பிடித்த யானை வனத்துறை வேலியை உடைக்கும் அதிர்ச்சி காட்சி. கர்நாடகாவில் கொட்டியிடும் என்ற யானை முன் செல்ஃபி எடுக்க முயன்று மிதி வாங்கிய நபர். மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்ட நடிகர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறை நடவடிக்கை.
தஞ்சை பெரிய கோவிலுக்கு சுற்றுலா வந்த பயணிகள் அருகே உள்ள கடைகளில் கைவரிசை. பொம்மை வாங்குவது போல் நடித்து திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி பதிவுகள். சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் வீடுகளில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை. உரிமையாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் பயன்படுத்தும் வங்கிக் கணக்குகள், ஆவணங்கள் தொடர்பான கோப்புகளில் ஆய்வு. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பெய்த கனமழையால் விமான நிலையத்திற்குள் புகுந்த மழைநீர். ஓடுவாதைகள் தண்ணீர் தேங்கியதால் 70க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் சரமாரி துப்பாக்கிச்சூடு. கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தகவல். அமெரிக்காவின் மாண்டானா விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் தரையிறங்கும் போது விபத்து. ஓடுதளத்தில் நிறுத்தப்பட்ட விமானத்தில் மோதியதில் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. காதலிக்கு சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பில் வைர மோதிரம் பரிசீலித்த கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 8 ஆண்டு கால காதலை கொண்டாடும் விதமாக மிக உயர்ந்த செலவில் பரிசு வழங்கி மகிழ்ச்சி.